திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது கூட நாம் இதே செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் ஒரு செய்தி பண்ணோம். திருவொற்றியூரை அந்த அம்மன் கோவிலை ஒட்டி பல பிரியாணி கடைகள் புதிதாக முளைத்து வருகின்றன அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் குற்றாலநாதர் கோவில். ஆனால் விஜயோடைய மவுஸ் எவ்வளோ நாள் இருக்க போகுது தமிழ்நாட்டில், அதனுடைய இது எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு தெரியாது. ஒருவேளை விஜயோட மவுஸ் தீர்ந்து போச்சுன்னு வச்சுக்கலாம், அது ஒரு செட்பேக் ஆகுதுன்னு வைங்க. அப்போ என்ன பண்ணுவோம் அந்த கட்சி? அப்போ திரும்ப மொத்தத்துக்கு இப்போ திமுகவை எதிர்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் எங்கே போவார்? ஏன்னா அவர் கட்சி அவர் கட்டுப்பாடில் ஆளுங்க யார் இருக்காங்கன்னே தெரியாது. ஜெயிலுக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கே அங்கே பாதுகாப்பு இல்லை, அங்கே வன்முறை கலவரம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கிறது, அங்கிருந்தே இவ்வளவு ஆபரேஷன்கள் நடக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வெளியில் வந்தால் என்ன நிலைமை ஆகும்? உடனடியாக இந்த சோதனை சாவடியில் இருக்கக்கூடிய கண்காணிப்பை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும். எதனால இவ்வளவு பணம் அங்கே போகுது? எதுக்காக நீங்கள் அங்கே இவ்வளோ லஞ்சம் அங்கே மட்டும் ஏன் இருக்குது? ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயத்தோடு சில கோவில்கள் இயங்கி கொண்டு இருக்கும். அங்கே பெண்களை உள்ள விடலையே, அங்கே சமூக உரிமை போச்சு, அங்கே பெண்களை கேட்டுக்க மாட்டாங்க, எங்களுக்கு சமூக உரிமை வேணும், நாங்கள் போகணும். அவங்களே அந்த சடங்கு சம்பிரதாயத்தை ஏற்றுக்கொண்டு சென்று கொண்டிருப்பாங்க. ஆனால் அங்கே போய் சமூக உரிமையை நான் பேசுகிறேன், அங்கே பெண்களுக்கு நீதி இல்லை அப்படின்வான். ஏன்னா இங்கே ஒரு ஃபோனில் மூணு தடவை தலாக்குன்னு சொன்னால் டைவர்ஸ் ஆகி அந்த பொண்ணு அனாதையாக ரோட்டில் நிற்குது. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்க முக்கிய செய்திகள் எவை என்று பார்ப்போம். கோயில் நிலத்தில் இறைச்சி கடைகள். ராமநாதபுரம் வாழைப்பந்தலில் அராஜகம். இந்து முன்னணி புகார். தமிழக அரசியலில் எதிரும் புதிருமாக உள்ள தாவேகாவும் திமுகவும் ஒரே அணியில் சேர வேண்டும். திருமாவளவன் விருப்பம். புழல் சிறையில் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் மற்றும் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் கலவரத்தை தூண்ட முயற்சி. சதி முறியடிப்பு. தொடர் லஞ்ச புகார் எதிரொலியாக புளியரை போக்குவரத்து சோதனை சாவடி மூடல். போக்சோ சட்டத்தை விட மேலானது அல்ல, அலகாபாத் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் இன்று அரங்கத்திற்கு சிந்திக்க திருமதி பிரியா வெங்கட் அவர்கள். நேயர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் திருமதி பிரியா வெங்கட். வணக்கம் பாண்டிக்குமார். அறநிலைத்துறை ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லை அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்கதையாயிருது. கேட்டாங்க நாங்கள் இப்போதான் 1 மாதம் ஆச்சு. 1 மாதம் ஆனாலும் ஒரு நாள் இருந்தால் தரேன்னு எந்த ஒரு ஆட்சியாளர் இருந்தாலும் உடனே சரி பண்ண முடியும். ஒரு உதாரணம் சொல்லணும், ஒருபான சொத்துக்கு ஒரு சொல் பதம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தாவேக ஆட்சியில் வந்த பிறகும் இந்த இறைச்சி கடையோட மாற்றங்கள் மாறவே இல்லை. எங்கெங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ராமநாதபுரத்துலேயும் இருக்கிற தொண்டி பெருமாள் கோடி, அங்கேயும் அந்த கோயில் கோபுரத்தை ஒட்டியே இறைச்சி கடை இருக்கு. அந்த இறைச்சி கடை கோயிலோட இடத்துலயும் இருக்கு, அதுவும் அப்புறப்படுத்தலை. இதனால என்ன ஆகுதுன்னா மக்களுக்கு பெரிய ஒரு முகசுளிப்போட ஒரு கோயிலுக்கு உள்ள போறதா இருக்கு. இதே மாதிரி இன்னொரு இடம் ராணிப்பேட்டை வாழைப்பந்தல், இங்க உள்ள சிவன் கோயிலுக்கு சொந்தமான இடத்துல இறைச்சி கடை இருக்கு. இந்த ரெண்டுமே கோயில் வளாகத்துல இருக்கனால என்ன பிரச்சனை அப்படின்னு பொதுவாக கேட்கலாம். இப்போ அப்படி கிடையாது. அந்த கோயில் வளாகத்துல இறைச்சி கடை வச்சிருக்கனால என்ன, நாய் வரும். இந்த நாய் சாப்பிட்டுட்டு அந்த நாய் அதே நாய் அந்த எலும்பு தூக்கிட்டு கோயிலுக்குள்ள போகும். கோயில் பக்தர்களை பொறுத்த வரைக்கும் புனிதமான விஷயமா இருக்கக்கூடாது. அந்த இறைச்சி அங்கே வரும்போது மக்கள் முகசொலிக்கிற மாதிரி இருக்கும். இதனால கோயிலை தவிர்க்கக்கூடிய நிலைமை உண்டாகும். கோயிலோட புனிதமும் கெடுக்கிற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பக்தர்கள் அதிகமாக இருக்காங்க. பட் இரண்டுமே இந்த தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு இது பற்றி அந்த ரெண்டும் நீக்கப்படலை. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு செய்தி பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ராமநாதபுரம், அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பந்தல், இந்த 2 இடங்களிலும் இது போன்ற கோவில் இடத்தை ஆக்கிரமித்து அந்த இடத்திலேயே இறைச்சி கடைகள் இயங்கி வருகின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இது இன்னைக்கு இந்த தமிழகத்துல இந்த மாதிரியாக நடைபெறுவது புதுசா அப்படின்னு கேட்டா அது நமக்கு அதுக்கான பதில் இல்லை. ஆனா இது புதுசு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே இதே போன்று பல கோவில்கள் பக்கத்திலையும் இது போன்ற இறைச்சி கடைகள் தொடர்ந்து இயங்கி வருவதை நம்மளால பார்த்துட்டு வர முடியாது. இதுக்காக இந்துக்கள் தொடர்ச்சியாக போராடுகிறார்கள். சேலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கோட்டை பெருமாள் கோவில் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு பெருமாள் கோவில். அந்த பெருமாள் கோயிலையே நீங்க எப்படி தேடணும்னா இறைச்சி கடையில தான் நீங்க தேடவே முடியும். கோவிலுக்கு நுழையும் போது கோவிலினுடைய 2 பக்கங்களிலும் வெறும் இறைச்சி கடைகளாக இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் தாண்டி தான் அந்த கோயிலுக்கே நீங்கள் போகிற மாதிரி இருக்கும்.
இந்த மாதிரி பல இடங்கள்ல இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை என்பது இன்னைக்கு உருவாயிட்டு இருக்கு. ஏற்கனவே திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது கூட நாம இதே செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் ஒரு செய்தி பண்ணோம். திருவொற்றியூரை அந்த அம்மன் கோவிலை ஒட்டி பல பிரியாணி கடைகள் புதிதாக முளைத்து வருகின்றன அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல குற்றாலநாதர் கோவில், அங்க குற்றாலீஸ்வரர் கோயிலுக்கு போற அந்த பாதை முழுக்கவே வந்து நிறைய இடத்துல, அதாவது சைவ கடைகள் அப்படிங்கிற பேர்ல இந்த அசைவ கடைகள் அப்படிங்கிறத இந்த மாதிரியாக ஒரு பிரச்சனை உருவானதை நம்ம பார்க்கறோம். இதெல்லாம் ஏதோ எல்லா கடையும் இருக்கு, அந்த மாதிரி இன்னைக்கு அசைவ கடையும் அங்க இருக்கு அப்படின்னு இதை எடுத்துட்டு போகணுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இது எல்லாமே வந்து ஒரு திட்டமிட்ட ரீதியில உருவாக்கப்பட்ட ஒன்றாகத்தான் இதை நீங்க பார்க்க முடியும். இது ஏதாவது இவ்வளவு நாள் என்ன பண்ணாங்க, கோவில் இடத்தையெல்லாம் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப கோவிலுக்கு பக்கத்திலேயே வைக்கிறது, கோவிலே தெரியுமா தெரியாதான்னு தெரியாது அந்த அளவு கொண்டு வைக்கிறது. இந்துக்கள் கோவிலுக்கு போறதாக இருக்கிற அன்னைக்கு கூட அவங்க வீட்டுல கூட வந்து இந்த மாதிரியாக கறி சமைப்பது அப்படிங்கிறதை வந்து தவிர்க்கிறது நம்ம இந்துக்களுடைய வழக்கம். என்ன சொல்ல போயாச்சுன்னா, குறிப்பிட்ட மாசங்கள்ல முழுவதுமாகவே கறியை தவிர்த்து வருவதை நம்ம பார்த்திருக்கோம். புரட்டாசி மாசம் போன்ற மாதங்கள்ல கறி சாப்பிடுபவர்கள் கூட, அதிக அளவுல மாமிசத்தை விரும்பி சாப்பிடுபவர்கள் கூட அந்த குறிப்பிட்ட சில மாதங்கள்ல அவங்க அதற்கு சாப்பிடாமல் இருப்பதை பார்த்திருக்கிறோம். அதே போல எல்லா நாட்களிலும் நம்ம ஊர்ல வந்து மாமிசம் சாப்பிடும் பழக்கம் இருந்ததா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அதுக்குன்னு சில குறிப்பிட்ட நாட்கள்ல மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இப்ப செவ்வாய் வெள்ளி போன்ற நாடுகள்ல வந்து நிச்சயமாக எந்த இந்துக்கள் வீட்டிலும் இதை சமைப்பது முன்பு பழக்கம் இல்லாமல் தான் இருந்தது. சாப்பிடும் வெளியில கூட போனா சாப்பிட மாட்டாங்க, இப்படிதான் இருந்திருக்காங்க. அதனால கோவிலுக்கு போகும்பொழுது இதை பார்த்துட்டு போகிறதுக்கு எந்த ஏன்னா இன்னைக்கு சொல்லலாம், ஏன் எனது என் பிளேட்ல என்ன உணவு இருக்கணும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு நான் என்ன கேட்கிறேன், என் பிளேட்ல என்ன உணவு இருக்கணும்னு அன்னைக்கு அதுக்கு உரிமை குரல் கொடுத்தீங்கல்ல. எந்த ஹிந்துவுமே கோவிலுக்கு பக்கத்துல மாமிச கடை இருப்பதை விரும்பியதாக யாரும் விரும்ப மாட்டார்கள். தெய்வ பக்தியும் அதற்குரிய ஆச்சாரம் சமய சடங்குகளை அனுசரிக்கக்கூடிய எந்த ஹிந்துவும் அருகிலேயே மாமிச கடை இருப்பதை விரும்ப போவதில்லை. அப்ப அவங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக அங்க எதுக்கு நீங்க வைக்கணும், அதற்கு யார் அனுமதி கொடுப்பது? அப்ப கோவில் இடத்திலேயே ஒரு மாமிச கடை இயங்குகிறது, அதுக்காக அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த அனுமதி யார் கொடுத்திருக்க முடியும்? HRNC தானே கொடுத்திருக்க முடியும். அப்ப இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சி நாங்க என்ன சொல்றாங்க, எல்லா கோவிலையும் இந்த அந்த அவர் பேர் என்ன, அமைச்சர் பேர் ரமேஷ், உடனே எதா இருந்தாலும் இப்ப இந்த புதிய ஆட்சி வந்ததுல என்னடா ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எந்த அமைச்சர் ஆய்வுக்கு போனாலும் பின்னாடி ஒரு கேமராவோட தான் போறாங்க. இன்னும் போன உடனே ஒரு வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்டுறாங்க. நடக்கலையாங்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் வருவோம், அது உடனே ரீல்ஸ் ஆயிடுது. இன்னைக்கு அந்த மாதிரி நிறைய இப்ப ரமேஷும் அப்ப ஆய்வுக்கு போறாரு, அங்க போனார், திருச்செந்தூர்ல போனார், ஆகாவோன்னு எல்லாமே இதெல்லாம் பண்ணாரு. உடனே சிவாச்சாரியர்களை நீக்கிறேன்னாரு. அந்த கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணக்கூடியவரை சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளை பிடிச்சி பேசிட்டாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் பண்ணாரு. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம், அப்ப அந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த ஆட்கள் இப்ப இது போன்ற விஷயங்களை தடுக்க முன் வருவார்களா? அப்ப இந்த விஷயம் தெரிஞ்சு அவர் பேசாம இருக்காரா, இல்ல அதை பத்தி அவருக்கு கவலை இல்லையா? ஏன்னா ஏற்கனவே பாருங்க, அந்த கோவிலுக்குள்ள அது எனக்கு எல்லா செய்திகளையும் நான் சொல்லியிருக்கிறது. ஒருவேளை அமைச்சர்கள்லாம் நம்ம இந்த சேனலை பார்ப்பாங்களா அப்படின்னு தெரியாது. அது இந்த புதுசா வந்திருக்கிறவர்கள்லாம் பார்த்தார்கள் என்றால் சிலையில யாராவது அவர்கள் காதல போய் சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைப்பேன். ஏன்னா அந்த கோவில்களை எல்லாம் சூப்பர் மார்க்கெட்டாக மாற்றக்கூடிய ஒரு வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. சூப்பர் மார்க்கெட்டையும் தாண்டி இப்போ என்னன்னா இந்த பிளாட்ஃபார்ம் கடையாக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கரன் கோவில். இந்த சங்கரநாயனார் கோவிலுக்குள்ளார நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம கோவில்ல இருக்கோமா இல்லைன்னா அந்த சைனா பஜார் கடை இருக்கும். இந்த மயிலாப்பூர்ல அந்த ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சைனா பஜார் கடைன்னு போட்டிருப்பாங்க. அதுல வந்து எதை எடுத்தாலும் 3 ரூபாய், 3 10 ரூபா, வாங்கம்மா வாங்க, இந்த பிளாஸ்டிக் சாமான வாங்க, அதை வாங்கன்னு கூவி வித்துட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து அந்த கோயிலுக்குள்ளார போனா உங்களுக்கு வரும். ஏன்னா அந்த கோயிலுக்குள்ளார போய்கிட்டு ஒரு சந்நிதிக்கிட்டையும் ஒரு 2 HRNC அதால நியமிக்கப்பட்டவர்கள் தான் நிச்சயமாக இருக்காங்க, அவங்க அங்க இருப்பாங்க. ஆனா கோவிலுக்குள்ளார வியாபாரம் பண்றதா இருந்தா அந்த HRNC அனுமதி இல்லாம பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்ப அந்த மாதிரி இருப்பாங்க அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு இந்த எள்ளு, இந்த வந்து நல்லெண்ணெய், இந்த சனி பகவான் பக்கத்துல ஒரு கவுண்டர் போட்டு அவங்க நின்றுட்டு இருப்பார். இங்க ஒரு 5 விளக்கு ஏத்துனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இதை தீரும், இந்த இது சரியாகும், இங்க 3 விளக்கு ஏத்துங்கள் அப்படின்னு, வாங்கம்மா வாங்க, இந்த 3 விளக்கு ஏத்திட்டு போங்க, 4 விளக்கு ஏத்திட்டு போங்கன்னு கூவி வித்துட்டு இருப்பாங்க. இன்ற சனிக்கிழமை இதை ஏத்துங்கள் அப்படின்னு. பைரவர் சன்னதிக்கிட்ட போனீங்கன்னா அங்க ஒரு ஆள் நின்று இதே போல சொல்லிட்டு இருப்பார். இன்னொரு சன்னதிக்கிட்ட போனீங்கன்னா இன்னொரு இடத்துல ஒரு ஆள் கூவி வித்துட்டு இருப்பார்.
நிச்சயமா அதுவே பாத்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் கடையில விற்கிற அந்த ஒரு ஃபீல் நீங்க வரும். நீங்க யாராவது போனீங்கன்னு சொன்னா போனா பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அப்ப எங்கெங்கோ ஆய்வுக்கு போற ரமேஷ் அவர்கள் அங்கும் ஆய்வு பண்ணி இது எல்லாத்தையும் மாத்தினா நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன். உண்மையாலுமே என்ன தப்பு நடக்குதோ அதை சரிப்படுத்துறேன்றதான் அவங்க சொல்றாங்க. அப்ப இதையெல்லாம் சரிப்படுத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப இன்னைக்கு என்ன பண்றாங்க, பிரசாதம், அதே போல பிரசாதம் மீட்பது. போன ஆட்சியில எல்லாம் கொடுமையிலையும் கொடுமை என்னன்னா கடவுளையே பட்னி போட்டு அதை பிரசாதமாக வித்தார்கள். கடவுளுக்கு பிரசாதத்தை நிவேதனமாக வைப்பதற்கு முன்னாடியே அதை எடுத்துட்டு வந்து வித்துட்டு, என்னாச்சு இப்ப வித்துட்டேன் நீங்க வேற பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போன அராஜகங்களை எல்லாம் போன ஆட்சியில நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்ப இதெல்லாம் இந்த ஆட்சியில மாறுமா அப்படின்னு தெரியல. ஆனா இப்ப கூட ஏதோ அந்த இப்ப பாருங்க, கட்டணம் இல்லாமல் தரிசனம் வேண்டும் அப்படின்னு தான் பல காலமாக மக்களுடைய கோரிக்கை எல்லாம் இருந்துட்டு இருந்தது. அப்போ உடனே என்ன பண்ணாங்க, திருச்செந்தூர்ல திடீர்னு வந்து கட்டண உயர்வு அப்படின்னாங்க. எல்லாரும் அதற்கு பக்தர்கள் எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, கட்டண உயர்வா, இல்ல அது வந்து நாங்க கருத்து கேட்புதான் நடத்தணும் அப்படின்னா. இப்ப திடீர்னு பார்த்தா குற்றாலீஸ்வரர் கோயில்ல அதாவது இதுவரைக்கும் ஒரு பைசா கூட வசூல் பண்ணாம கட்டணமே இல்லாம பார்த்துட்டு இருந்தது, அங்க உடனே கட்டணம் 50 ரூபா கட்டணம் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கருத்து கட்டணமா மாத்துறது. இது எதுக்கு இப்ப நீங்க செய்யணும்? அப்ப அந்த போன ஆட்சியில இருந்த ஹெச்ஆர்என்சிக்கும் இந்த ஆட்சியில இருக்கிற ஹெச்ஆர்என்சிக்கு என்ன வித்தியாசம்? சோ நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லைங்கிற மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல இதே ராணிப்பேட்டை மாவட்டத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கோவில், அதாவது இந்த கோவில்கள் பக்கத்திலேயே வந்து பேனர் வைக்கிறது. அந்த பேனர்ல பாத்தீங்க அப்படின்னா வன்முறையை தூண்டுற விதமாக, அப்புறம் அம்மனை வந்து கொச்சைப்படுத்தும் விதமாக அப்படிலாம் பேனர். இந்த டாஸ்மாக் பாட்டில் வச்சு அதுக்குள்ளார அம்மன் இருக்க மாதிரியான பாட்டில், அதனோட வன்முறை தூண்டக்கூடிய விஷயமாக துப்பாக்கி கத்தி இதெல்லாம் வச்சு இந்த மாதிரியாக பேனர். இப்ப அதற்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்து முன்னணியை சார்ந்த திரு ராஜேஷ் அவர்கள் கூட இதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கக்கூடிய மனு கொடுத்திருக்கிறார். அதையும் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ டிவியில அதற்காக அவர் ஒரு பேட்டியம் கூட கொடுத்திருக்கிறார். அப்ப என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இந்த சர்வதேச யோகா தினம் வந்தது. அப்ப அந்த சர்வதேச யோகா தினம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க நல்லா நீங்க பார்க்கணும். சர்வதேச யோகா தினம், சர்வதேசம் போது உலகம் முழுவதும் இல்ல நாடுகளால அன்னைக்கு யோகா தினம் அனுசரிக்கப்பட்டது. அப்ப இந்த சர்வதேசம் அப்படின்னு வரும்பொழுது துருக்க நாடுகளும் இணைந்துதான் அந்த இதுல வருது. அப்படி வரக்கூடிய காலத்துல நம்ம நாட்டுல, நம்ம இந்தியாவுல நாகாலாந்துல மட்டும் அடுத்த நாள் அனுசரிச்சாங்களாம். ஏன்னா அதுக்கு நாள் வந்து அந்த சர்வதேச யோகா தினத்தன்று கிறிஸ்தவர்களுக்கு என்னமோ ஒண்ணு இருந்துச்சான். அந்த நாளை வந்து அன்னைக்கு வந்து அதை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கை வச்சனால அதை அடுத்த நாள் நடத்தினாங்களாம். உலகம் முழுவதும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனா செக்யூலர் கண்ட்ரி என்று சொல்ல போடக்கூடிய இந்த நாட்டுல ஒரு மதத்திற்காக மாத்தினாங்களாம். சரி, இன்னைக்கு இப்ப ரம்ஜான் வரட்டும், நம்ம ஊர்ல ஸ்கூல் பள்ளிக்கூட நேரம் மாற்றப்படும், வேலை நேரம் மாற்றப்படும். கவர்மெண்ட் இல்ல, நான் சொல்றது தனியார்ல விட்டுருங்க, அரசு ஊழியர்களுக்கு நேரம் சலுகைகள் தரப்படும். போன ஆட்சியில கொடுத்தாங்க. ஸ்கூல் நேரமே மாற்றி அமைக்கப்பட்டது நாகப்பட்டினத்துல எல்லாம். எப்படி ஒரு அப்நார்மலா, அதாவது இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் மாத்திட்டு ஒரு அப்நார்மலாக ஒன்னை வந்து நீங்க கொண்டு போய் தர முடியும். ஆனால் அடிப்படையாக இருக்கக்கூடிய உரிமைகளை கூட இந்துக்களுக்கு நீங்க தரக்கூடியது இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து இதை பார்க்கும் பொழுது திட்டமிட்டு இந்த கறிக்கடைகள், இறைச்சி கடைகள் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அதே போல கோவில் மேல வேண்டும் என்றே இறைச்சியை கொண்டு வீசுவது. போன ஆட்சியில பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில் வாசல்ல வச்சு இதே போல பிரியாணி கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். அசைவ பிரியாணி கொடுத்தது விநியோகிச்சதை நம்ம பார்த்தோம். அது கூட பெரிய கண்டனங்கள்லாம் எழுது. இந்த மாதிரி எல்லாம் பண்றது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இன்னொரு இடம் கூட உண்டு. போன ஆட்சியில் வந்து கலைஞர் பிரதமர் மட்டும் ஒரு பிள்ளையார் கோயில் வாசல்ல வைத்து கொடுத்தார்கள். ஆமா, கொடுத்தது கேட்டதுக்கு பிறந்த நாளுக்கு நாங்க வெளியில தான் கொடுக்குறோம் அப்படின்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து கோவிலுக்குள்ளாரையே வந்து சபரீசனுடைய அப்பாங்கிறதுக்காக கோவிலுக்குள்ளார ஈமக்கிரியை சடங்கு நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணது. இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்து கோவில்களில் மட்டும்தான் இவங்க வந்து இந்த அராஜகங்களை வந்து தொடர்ந்து நிகழ்த்துகிறார்கள். அதாவது நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம், இந்துக்களை இன அழிப்பு செய்வதற்கான ஒரு முதல் கட்ட நடவடிக்கையாக இவர்கள் இதையெல்லாம் தொடர்ந்து செய்து வருகிறார்கள்.
இந்துக்களை அவமானப்படுத்தி அதனுடைய ஒரு உச்சகட்டமாக இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால இன்னைக்கு இங்கு ஆட்சிகள் மாறினாலும் கூட இந்துக்களுக்கான ஒரு விடிவு காலம் என்பது கிடைத்ததா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படித்தான் இந்த செய்தியை நாம் இங்கு பார்க்க வேண்டியிருக்கிறது. திருமாவளவன் இன்னைக்கு இன்றைய பொழுது அரசியல் கோமாளி என்று சொல்லக்கூடிய லெவலுக்கு திருமாவளவன் பேட்டி இருக்கிறது பல்வேறு அரசியல் தலைவர்களும் விமர்சனம் செய்துள்ளார்கள். ஏன்னா நேற்று ஒரு பேசுவார், நாளைக்கு ஒரு பேசுவார், அது இல்லை என்பார், அடுத்த நாள் நான் அப்படி பேசுறேன், இதுதான் காரணம்னு அவராக ஒரு விளக்கத்தை இதுவார். இந்த மாதிரி விஷயங்கள் குழப்பங்களும் இதுக்கு முன்னாடி ஒரு நடிகர் செய்து கொண்டிருந்தார். இது இன்றைக்கு அவர் செய்து இருக்கிறார். அவர் நேற்று செய்தியாளர் சந்திப்பு, அரியலூர் ஒரு செய்தியாளர் சந்திப்பு விடுதலை சத்தில் திருமாவளவன் சந்திக்க போகும்போது, தேசிய லெவலில் பாஜக வீழ்த்துவதே எங்கள் முதன்மையான நோக்கம். அதற்காக இங்கே அமைக்கப்பட்டுள்ள இந்தியா கூட்டணியில் தமிழகத்தில் உள்ள முக்கிய சக்திகளான திமுக மற்றும் தவேகா இந்த இரண்டும் ஒரே அணியில் இடம்பெற வேண்டும். இடம்பெற்று அவை ஒன்றாக பாஜக எதிர்த்துட்டால் தேசிய அளவில் பாஜக வீழ்த்துவதற்கு சாதகமாக இருக்கும். இல்லை என்றால் பாஜகவுக்கு அது எளிதாக வளர்வதற்கு சாதகம் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட வைகோ ஒரு இருக்காரு, என்னையா லூஸ்தனமா இருக்கிறன்னு சொல்லாம என்ன இருக்காரு, என்னையா எப்படி பேசுற, பங்கு அமைச்சர்கள் பங்கு வச்சுக்கிட்டு திமுக சாதகமாக பேசுற, தவேகாவுக்கு சாதகமாக பேசுற, நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்காரு. இதோட இன்னொரு சூப்பரா சொல்லியிருக்காரு, உலகத்திலே உயரே நோபல் பரிசு வாங்குற அளவுக்கு சூப்பரா நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியா சொல்லியிருக்காரு. இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? அதாவது திருமாவுக்கு என்ன ஆச்சு அது அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு என்ன ஆச்சு, திருமாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. இப்ப திருமாவுக்கு என்ன ஆச்சு இப்படிதான் நம்ம இன்னைக்கு கேட்க வேண்டிய ஒரு டைட்டில். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அதாவது போன எலெக்ஷன்ல அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஆயிட்டாருங்க. அவரு என்ன செய்வார் பாவம், ஏற்கனவே என்ன சொன்னாரு, திமுகல அவரை ஒரு அடிமை மாதிரி தான் நடத்தினாங்க. ஸோ அவர் பிளாஸ்டிக் சேர்ல எல்லாமே பார்த்தோம். அப்ப எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, என்னங்க நீங்க பிளாஸ்டிக் சேரு இது மாதிரி எல்லாம் இருக்கே அப்படின்லாம் கேள்விப்பட்ட போது அவர் என்ன சொன்னாரு, இல்ல எனக்கு கூட்டணி தர்மம் தான் முக்கியம், நான் நாங்கள் எங்களுடைய அரசியல் என்பது மாநில அளவில் கிடையாது, தேசிய அளவில் தான் என்னோட அரசியல், நான் பிரதமர் ஆகக்கூடிய ஒரு இதில் தான் நாங்கள் இருப்போம், இதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அதனால அது பிளாஸ்டிக் சேராக இருந்தால் என்னவா இருந்தா என்ன அப்படின்னு எல்லாம் பேசி ஒரு சமாளிச்சது பார்த்தோம். அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன சொன்னார், வேற வழி இல்லை, நான் தான் பேனர் கொடுத்தாகணும், இப்போ இந்த பேனர் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அப்போ வேற ஒரு பேனரில் போயிடுவாங்க அவங்க, நாங்கள் இல்லாட்டா அதுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு பேசினார். இப்படியெல்லாம் அவர் கலவையாக பேசிட்டு இருந்தார். ஏன்னா என்ன வழி, இது போக்கு இல்லாமல் இருப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி. ஏன்னா அவர் கட்சி இப்போ அவர் கண்ட்ரோல்லே இருக்காங்க இல்லையாங்கிற ஒரு சூழ்நிலையில தான் அவர் ஏற்கனவே அப்படி பேசிட்டு இருந்தார். அப்போ தாவேகா இப்போ ஏற்கனவே முழுமையாக திமுக இப்போ தோற்று விட்டது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. இப்போ தாவேகா வந்தோடனே இப்போ அவங்களோட போய் கூட்டணி அப்படின்னாரு. அப்போ முதல்ல கூட்டணினாரு, அப்புறம் இல்லை வெளியிலேருந்து ஆதரிக்க போகிறோம் அப்படின்னாங்க. அப்புறம் வெளியிலேருந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே அது இவருக்கு சோஃபா வந்தது, சோஃபானால தான் அவர் அப்படி பேசுகிறாருன்னு திமுக சார்பில் குற்றம் சாட்டப்பட்டது. அதனால தான் இப்போ சோஃபா மாடல் அப்படின்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. அதுக்கடுத்து இவர் என்ன சொன்னார், இவரை முதல்வராக்கி திமுகவும் அதிமுகவும் இணையறதுக்காக இருந்தது அப்படின்னு ஒரு கதையை கொஞ்ச நாள் ஓட்டினாரு. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைன்னு இவர் தான் திமுகக்கு ஆதரவா பேசினாரு. நாங்க வெளியில இருந்தா இருக்கோம், நாங்க ஆட்சியில பங்கேற்க மாட்டோம்னாரு. அப்புறம் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியாது, வன்னியரசு அமைச்சராக்குனாரு. அமைச்சராக்கிட்டு அதுக்கு என்ன சொன்னாரு, இல்ல அவங்க ரொம்ப எங்களை ப்ரெஷர் பண்ணதுனால நான் அமைச்சராக்கிட்டேன், பங்கு பெற்றே ஆகணும் அமைச்சரவையிலன்னு கேட்டதுக்காக அப்படின்னு சொன்னாரு. இப்ப அவர் என்ன மனநிலையில இருக்காரு, என்ன பண்றதுன்னு அவருக்கே தெரியல. இப்ப வைகோ வேற என்ன சொல்றாரு, நம்ம ஒரு நோபல் பரிசு தருவோம் அப்படின்றாரு. இப்ப எதுக்குடா நோபல் பரிசு அப்படின்னு பார்த்தா, என்ன புதுசா அவர் கண்டுபிடிச்சிருக்காரு, நான் திமுகவினுடைய நட்போட தான் இருக்கேன், இது வரைக்கும் தாவேகாக்கு எந்த கூட்டணியும் ஃபார்ம் ஆகல, ஆனா ஆட்சியில இருக்காங்க, தாவேகாவோட இணைஞ்சு ஆட்சியில இருக்காங்களாம், அமைச்சரா இருப்பாராம் இவங்க கட்சியை சார்ந்தவர், ஆனா அது கூட்டணி கிடையாதான். இப்ப இந்த மாதிரி எங்க இருக்க முடியும், அது புதுசான கண்டுபிடிப்பு தான், இது உண்மையிலேயே ஒரு புதிய கண்டுபிடிப்பு தான். அதனால இப்ப வைகோ என்ன சொல்றாரு, நான் நோபல் பரிசு தர்றேன் அப்படின்னு சொல்றாரு.
சரி, இப்ப இவர் வந்து ஒருவேளை இது நோபல் பரிசு, இதுக்கெல்லாம் நோபல் பரிசு தருவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இதுக்காக ஏதாவது ஒரு புதுசா ஒரு விருது தான் இப்ப நம்ம கண்டுபிடிச்சு நம்ம தரணும். அப்போ ஒருவேளை ஒன்று வேணா பண்ணலாம். அவர் வந்து இந்த அம்பேத்கர் சுடர் விருதுன்னு யாருக்காக தான் கொடுப்பாரு. இப்ப அவரே வேணா அவரு கொடுத்துக்கலாம், அம்பேத்கர் சுடர் விருது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அவரோட நிலைமை இன்னைக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப பாருங்க, ரவிக்குமார் வந்து திமுகவினுடைய பிடியில இருக்காரு. ஆமா, அவரோட சின்னத்துல ஜெயிச்சதுனால அவர் அந்த சைட்ல இருக்காரு. இப்ப வன்னியரசு யார் பக்கம் இருக்காருன்னே தெரியல. திரும்ப சொல்றதை கேட்பாரா? ஏன்னா இன்னைக்கு அமைச்சர் அவரு. ஆமா, இன்னைக்கு அவர் விஜய் சொல்றதா கேட்பாரா? இல்ல போய் திருமாவளவன் சொல்றதை இப்ப யார் கேட்க போறாங்க? அது கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா விஜயோடைய மவுஸ் எவ்வளவு நாள் இருக்க போகுது தமிழ்நாட்டுல, அது அதனுடைய இது எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஒருவேளை விஜயோட மவுஸ் தீந்து போச்சுன்னு வச்சுக்கலாம், அது ஒரு செட்பேக் ஆகுதுன்னு வைங்க. அப்ப என்ன பண்ணுவோம் அந்த கட்சி? அப்ப திரும்ப மொத்தத்துக்கும் இப்ப வந்து திமுகவை எதிர்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவர் எங்க போவார்? ஏன்னா அவரு கட்சி அவர் கட்டுப்பாடுல ஆளுங்க யார் இருக்காங்கன்னே தெரியாது. இப்ப இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் அப்படியே பேசியே ஓட்டினாதான் அவரோட எதிர்காலம் போகும் அப்படின்னு நினைக்கிறாரா என்ன நமக்கு தெரியாது. இதுல வேற அவர் வந்து என்ன சொல்றாரு, நான் தேசிய அரசியல் அப்படின்றதெல்லாம் பேசுறாரு. அப்ப தேசிய அரசியல் அப்படின்லாம் சொன்னா தேசியம் ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத அவர் ஒத்துக்கிறாரா? அப்ப பிரிவினைவாதத்தை இவர் கண்டிக்க பாரா? ஏன்னா இவர் வந்து பிஜேபியை வந்து எதிர்த்து அரசியல் பண்றதுக்காக வேணும் என்றால் இவர் தேசிய அரசியல் அப்படிங்கறத இவர் சொல்லிக்கலாம். மற்றபடி இவருக்கு தேசியம் அப்படின்றத சொல்றதுக்கான அருகதையே இவருக்கு கிடையாது. அதனால இது வந்து இது சும்மா வந்து இது ஒரு இதுக்காக வந்து இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப இனி அடுத்தது வந்து உள்ளாட்சி தேர்தல் வரணும், அப்புறம் அதுக்கு அடுத்து உள்ள பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும். அது வரைக்கும் தான் வந்து இவர் விஜயினுடைய போக்கு எப்படி இருக்கும். உள்ளாட்சி தேர்தல், இந்த இடைத்தேர்தல் இருக்கு, இதெல்லாம் விஜயினுடைய மவுஸ் எப்படி இருக்க போகுது, அது என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர போகுது அப்படிங்கிறது தெரியாத நிலையில திருமா வந்து இன்னைக்கு எந்த பக்கம் போவது என்றும் தன்னுடைய கட்சியிலையும் தன்னுடைய கட்டுப்பாடுல இருக்கான்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி பித்து பிடிச்சி இப்படி வந்து ஒரு பேசி கொண்டு திரிகிறார். ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி புரியாத மாதிரியே பேசுறது தமிழ்நாட்டுல ஒருத்தருக்கு மட்டும்தான் இருந்தது. அந்த இடத்த இப்ப திரும்பவும் பிடிச்சிருக்காருன்னு தான் தோணுது. நீர்கொழும்பு சிறையில் வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து மிகப்பெரிய ஒரு கலவரம் வெடித்தது. அந்த கலவரத்தில் வந்து சிறையில் நடந்த கலவரத்தில் கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்டோர் பலியானார்கள். இந்த செய்தி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தன் ஆசிய பிராந்தியத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஒரு சிறை கைதிகள் பாதுகாக்கப்பட்ட ஒரு சிறை கைதிகள் இவ்வளோ தூரம் அடித்து 30 பேர் சாகிறார்கள் என்றால் அது பின்னணியில் இதை உண்டு இதுக்கு காரணம் இருக்கும். அதே மாதிரி சென்னையிலும் நடைபெறுவதற்கு சாத்தியங்கள் நடந்தது, அந்த சதிகள் முறியடிக்கப்பட்டது என்று ஒரு செய்தி, அதிர்ச்சியான செய்தி வந்திருக்கு. அது எப்படி என்று பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இதன் பின்னணி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து புழல் சிறையில் வந்து உயர் பாதுகாப்பு பிரிவில் வந்து சில கைதிகள் இருக்காங்க. அவங்களாம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக மற்றும் இந்து மத தலைவர்களை கொன்ற வழக்கில் கைதான பயங்கரவாதிகள் போலீஸ் பக்ருதீன், பிலால் மாலிக்கு மற்றும் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் அடைக்கப்பட்டுள்ளனர். இவங்க எல்லாமே வந்து உயர் பாதுகாப்பு பிரிவில் இருக்கக்கூடியவர்கள். இந்த நிலையில வந்து சமீபத்தில் சிறைக்கு வந்த வெள்ளைக்காளி இவரை வந்து கொலை செய்வதற்காக ஒரு 1 கோடி ரூபாய் பேரம் பேசி ஒரு மற்றொரு ரவுடி கும்பல் வந்து உள்ள வந்து கொலை செய்ய முயற்சி நடந்திருக்காங்க. இது அதிகாரிகளுக்கு வந்து தகவல் எடுத்து அது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை தரப்புக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி போலீஸ் பக்கத்தில் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் கும்பல் இணைந்தவர் வந்து ஒரு ரெண்டு ஜாயின் பண்ணி ஒரு பெரிய கலவரத்தை அது மூலமாக ஜெயில் பிரேக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி இப்போ மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து நீங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கும் போது இந்த திட்டம் முறியடிக்க தகவல் கிடைச்சி போலீஸ்காரர்கள் முறியடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு 2-3 திரும்ப நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து ஒரு கலவரத்தில் சிறைக்கு அதிகாரிகளே தாக்கப்பட்ட விஷயங்கள் நடைபெற்றது. அதன் மூலமாக சிறை அதிகாரிகள் இருந்தன. இப்போ இது தொடர்ந்து பின்னணியில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாஜக தலைவர்கள் கொண்ட கும்பல் தான் மிக பிரதானமாக இருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே புழல் சிறையை பொறுத்த வரைக்கும் பல சம்பவங்கள் இது போல நடந்துட்டு இருந்ததை நம்ம பார்த்திருக்கோம். புழல் சிறையில அப்பப்ப இது போல ஆய்வுகள் நடத்தப்பட்டிருந்தது. அந்த ஆய்வுகள் எல்லாம் கூட வந்து பல விஷயங்கள் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் நடந்திருக்குங்கிறது. புழல் சிறையில தான் வந்து அதிக அளவுல இந்த செல்போன்கள் கண்டெடுக்கப்பட்டிருந்தது. சொபிஸ்டிகேட்டடாக அந்த பயங்கரவாதிகள்லாம் ரொம்ப சொபிஸ்டிகேட்டடாக அங்க இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாம போதைப் பொருட்கள் பயன்பாடுகள் அங்க இருந்தது, அதையெல்லாம் கூட ஏற்கனவே கண்டெடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம்.
அந்த நிலையில இன்னைக்கு இலங்கையில நடந்தக்கூடிய ஒரு தாக்குதலையும் நம்ம பார்க்கிறோம். ஏதாவது இலங்கையில வந்து ஒரு கலவரம் வந்து நடந்திருக்கு சிறைக்குள்ளார அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது போல இங்கேயும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படிங்கிறதுனால திடீரென்று இதெல்லாம் ஆய்வு மேற்கொண்ட நிலையில தான் இன்னைக்கு இப்படி ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த போலீஸ் ஃபக்ருதீன், பிலால் மாலிக், இந்த குரூப் இவங்கெல்லாம் சேர்ந்து ஏற்கனவே ஒரு முறை புழல் சிறையில இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்தது. அப்ப அந்த பிரச்சனை வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய காவலர்கள்லாம் அடிபட்டார்கள். அவங்களெல்லாம் அடிச்சு அவங்களுக்கு மண்டையில எல்லாம் ரத்தம் எல்லாம் வந்தது. அவர்களெல்லாம் மருத்துவமனையில, அதாவது வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு போற அளவுக்கு அவங்க காயப்பட்டார்கள். அந்த சமயத்துல நக்கீரனா அல்லது இவங்களான்னு தெரியாது, அட்டை படத்திலேயே கூட அந்த படத்தை வந்து வெளியிட்டு இருந்தார்கள், ஜெயிலில் புழல் ஜெயிலில் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு. ஆனா அப்ப வந்து ஜெயலலிதா ஆட்சி, அப்ப அவங்க ஜூனியர் விகடன் இருக்கலாம். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல அந்த டயத்துல அரசு தரப்புல இருந்து வந்த பதில் அதற்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அது வந்து ஒரு சாதாரணமா ஜெயிலுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சின்ன வாக்குவாதம் தான் அப்படின்னு சொல்லி அதை வந்து மூடி மறைத்தார்களே. அடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அதற்கப்புறமும் கூட இந்த பிலால் மாலிக் அந்த போலீஸ் ஃபக்ருதீன் குரூப்புகள் எங்களுக்கு சாப்பாடு பிரியாணி வழங்கப்படலை, இந்த சாப்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாடு பிளேட்டை வந்து உடைச்சி அதை வைத்து போலீஸ்காரர்களை தாக்கிய சம்பவங்கள்லாம் நடந்ததை நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா இந்த குரூப் வந்து நீதிமன்றத்திலேயே கூட போய் நீதிபதியை மிரட்டியக்கூடிய சம்பவமும் வந்தது. அதற்கான அந்த வீடியோக்கள்லாம் கூட வெளியாகி நம்ம இந்த தமிழகத்துல அதிர்ச்சி ஏற்படுத்தவே பார்த்தோம். இன்னைக்கு அந்த நிலைமையில தான் இன்னைக்கு புழல் சிறை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பாருங்க, இதெல்லாம் ஏன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? தொடர்ந்து இந்த விஐபி ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான இவர்கள் தான் மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. இங்க இருக்கிறதே இவர்கள் வந்து சாதாரண குற்றவாளிகள் கிடையாது. இந்த பயங்கரவாதிகள் கொடூரமாக பலரை கொன்றுவிட்டு இங்க வந்திருக்காங்க. இந்த இஸ்லாமிய இப்ப பாருங்க என்ன கோரிக்கை இன்னைக்கு தமிழகத்துல இந்த தாவேக ஆட்சி வந்தவர்கள் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக முஸ்லீம் லீக் இந்த கட்சியில வந்து இந்த அவங்களோட கூட்டணியில தாவேக கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் ஷாஜகானும் மற்றவர்களும் வைத்துக் கொண்டிருக்க கோரிக்கைகள் என்ன? நீண்ட நாள் சிறைவாசிகளை இந்த நீண்ட நாள் சிறைவாசிகள்ல யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 25 ஆண்டுகளுக்கு மேலாக இதுல சிறைவாசிகளாக இருக்கக்கூடியது பலர் இஸ்லாமிய பயங்கரவாதிகள், கோவை குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்டவர்கள், இவர்களெல்லாம் தான் இருக்காங்க. அப்ப இவர்களை எல்லாத்தையும் விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வரும் பொழுது ஜெயிலுக்குள்ள இருக்கும் பொழுதே அந்த ஜெயில இருக்கக்கூடிய காவலர்களுக்கே அங்க பாதுகாப்பு இல்லை, அங்க வன்முறை கலவரம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கிறது, அங்கிருந்தே இவ்வளவு ஆபரேஷன்கள் நடக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வெளியில வந்தா என்ன நிலைமை ஆகும்? அப்ப எதை வந்து இன்னைக்கு இந்த அரசு கோரிக்கையாக முன்வைக்கிறது, அது இன்னைக்கு பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இந்த அமைச்சர்கள் வாக்குறுதி கொடுக்கிறார்கள்? இதெல்லாம் நம்ம இங்க கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்குல்ல. அப்ப இந்த ஏற்கனவே பாருங்க, இதே திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஜெயிலர் ஜெயபிரகாஷ் கொலை வழக்குல சிக்கிய அந்த குற்றவாளிய அவங்க வந்து முன்விடுதலை செய்யப்பட்டார். பரவாயில்ல, நம்ம முன்விடுதலை செய்யப்பட்டார். அப்ப போலீஸ்காரர்களுக்கு இன்னைக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை என்பது உருவாகி இருக்கிறது. ஏற்கனவே நம்ம தமிழகத்துல நமக்கு என்ன ஒரு ரெக்கார்டு அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியாக ஜாமீன் பெற்று வெளியில வரக்கூடிய பயங்கரவாதிகள் இன்னொரு கொலை செய்வது அப்படிங்கிறது இங்க வழக்கம். ஏற்கனவே பாடி சுரேஷ், இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்த பாடி சுரேஷ் அவர்களை கொன்ற ஆதி குற்றவாளி வெளியில வந்துதான் அந்த களியக்காவிலையில வில்சன் என்கக்கூடிய SSI அவர் கொல்லப்பட்டார். அவரை கொண்ட வழக்குல அவன் கைதானான். அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரியான குற்றவாளிகள் தான், இந்த மாதிரியான பயங்கரவாதிகள் தான் இன்னைக்கு நீண்ட நாளமாக சிறைச்சாலையில் இருக்காங்க. அவர்களையெல்லாம் விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை, அவர்களை விடுவிப்பதை நாங்கள் பரிசீலிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து இந்த தாவேக அரசினுடைய அமைச்சர்கள் வந்து இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில நம்ம இங்க இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏற்கனவே இதற்கு ஒரு முன்னோட்டமாக இன்னைக்கு ஒரு சம்பவமும் நடந்திருக்கிறது. இது ஏற்கனவே நம்ம இதே ஸ்ரீ டிவியில நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சித்திக் அப்படிங்கக்கூடிய ஒரு பயங்கரவாதி வெளியில விட்டுருக்காங்க. அது என்னது, இப்ப நீண்ட நாள் பரோல்ல அந்த மாதிரி வெளியில விட்டுருக்காங்க. அப்ப இந்த சித்திக் யாருன்னு பார்த்தா அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பயங்கரவாத பின்னணி என்பது பெரியது. இப்படி
இப்படியாக வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்து தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. நல்ல வேளையாக இன்னைக்கு வந்து இலங்கையில நடந்த ஒரு சம்பவத்தினால இங்க இருக்கக்கூடிய தமிழக காவல்துறையினர் விழிப்படைந்து புழலை இன்னைக்கு வந்து முழுமையாக ஆய்வு செய்ததுனால இங்கேயும் அது போன்ற ஒரு சம்பவம் நடைபெறாமல் இன்னைக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சகாதத் என்ற அமைப்பு, ஒரு இஸ்லாமிய அமைப்பு, இந்த ஜெயிலை தாக்கி அங்க இருக்கக்கூடிய சிறைவாசிகளை எல்லாம் மீட்டெடுப்போம் அப்படிங்கிறதுக்காக இங்க செயல்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகு அதை வந்து அந்த ரிப்போர்ட் எல்லாம் கையில கிடைச்சி இப்ப அந்த குழு வந்து முடக்கப்பட்டது. அதுக்கான வழக்குகள்லாம் நடந்தது. என்ஐஏ வந்து அந்த வழக்கை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறதுன்னு பார்க்கிறோம். இப்ப அதுல உள்ளவங்க கூட பல பேரை வந்து இன்னைக்கு ஜாமீனில் விடுதலை செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியை கூட நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட சம்பவங்கள் தமிழகத்தை சுற்றி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் என்பது ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். புழல் அப்படிங்கக்கூடிய இதுல வந்து பல முறை வந்து சரியான செக்யூரிட்டி இல்லாம ஒரு சூழ்நிலை என்பது நிலவி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு ஓட்டுக்காக, துலுக்க ஓட்டுகளுக்காக, அதுவும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத துலுக்க அமைப்புகளுக்கு இந்த அரசியல் கட்சிகளினுடைய ஆதரவு என்பது நாளுக்கு நாள் பெருகி கொண்டே வருகிறது. சாதாரண துலுக்கர்கள் இதை ஏற்கிறார்களா என்று நமக்கு தெரியாது. ஆனால் சாதாரண கோரிக்கைகள், துலுக்கர்களுடைய கோரிக்கைகள் கூட, ஏன்னா நிறைய பேர் வந்து இப்ப இதற்கு எதிராக இன்னைக்கு வந்து மனுக்கள் கொடுத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் புறந்தள்ளப்பட்டு இந்த அடிப்படைவாத துலுக்கர்களுடைய கோரிக்கை என்பதுதான் இன்னைக்கு அதிக அளவுல வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளால். அவர்களால் இன்னைக்கு என்ன நிலைமை வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கே கூட பாதுகாப்பு இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இன்னைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அதனால இந்த தாவேகா அரசு இன்னைக்கு இதை எல்லாத்தையும் சிந்திக்கிறதா, இந்த மாதிரியான சுற்றிலக்கூடிய ஆபத்துக்களை அவர்கள் உணர்ந்துதான் இருக்கிறார்களா என்பது குறித்து நமக்கு தெரியவில்லை. ஆனா இந்த அரசு நிச்சயமாக விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முன்விடுதலை என்ற கோரிக்கையே ஆபத்தானது என்பதை இதையெல்லாம் மையப்படுத்தி தான் நாம் மீண்டும் மீண்டும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒரு லஞ்ச புகார்னால ஒரு சோதனை சாவடியை மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன். அது வந்து இங்கே தமிழகத்தில் தான், அதுவும் குறிப்பாக தாவே காட்சி வந்த பிறகு தான் வந்திருக்கு. எந்த அளவுக்கு நடந்திருக்குன்னு பார்த்தீங்க. தமிழகத்தில் ஒரு புகழ்பெற்ற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா, இந்த செங்கோட்டை கேரளா இருந்து எஸ் பெண்டுவாங்க. இந்த எஸ் பெண்டு இருக்கிற இடம் பேர் வந்து புளியரை. இங்கே வந்து சோதனை சாவடிகள் இருக்குது. இந்த சோதனை சாவடிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டிஓ செக்அப் நடக்கும். ஆர்டிஓ செக்அப் வந்து வணிக இந்த கமர்ஷியல் இதுக்காக வந்து ஒரு மாநிலத்தில் இன்னொரு மாநிலத்துக்கு போகும்போது பெர்மிட் இதெல்லாம் வந்து லோட் செக்அப் இதெல்லாம் நடக்கும். இதுக்கு சார்ந்து நடக்கக்கூடிய விஷயம். அதே அருகில் வந்து போலீஸ் செக்அப் நடக்கும். வாகன தணிக்கைகளுக்காக அவங்க பண்ண முடியும். ரெண்டுமே அருகே இருக்கக்கூடிய விஷயம் உண்டு. இந்த ரெண்டு இதை தாண்டி தான் நீங்கள் வந்து கேரளா எல்லைக்கு நீங்கள் உள்ளே போக முடியும். இரண்டு இடத்துலையும் வந்து நீங்கள் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம், இந்த ஆர்டிஓ செக்கப்பில் பொறுத்த வரைக்கும் வந்து நீண்ட நேரம் காத்திருப்பதாகவும், அதனால் வந்து லஞ்சம் அதிகமாக கொடுத்தோம் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இது தொடர்பாக வந்து ஒரு வீடியோ வந்து கேரளா மலையாள சேனலில் ஒன்று பரபரப்பாக வைரல் ஆனது. இந்த சேனல் வைரல், அந்த வீடியோ வைரல் ஆன பிறகு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது வந்து தமிழகத்தில் அப்போ தான் முடிச்சிருக்காங்க. வீடியோ வைரல் ஆன பிறகு முடிச்சிருக்கு. அந்த சோதனை சாவடியை வந்து டெம்பரரி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஆட்சியர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதுதான் பெரிய வித்தியாசமான விளக்கம். ரெண்டு சோதனை சாலை அருகே இருக்கிறனால தான் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது, அதனால தான் காலதாமதம் ஆனது, இது ஒரு லஞ்ச புகார்லாம் இல்லை மாதிரி மேம்பக்கம் பேசியிருக்காரு. அதோட என்ன பண்ணிருக்காரு, ரெண்டுமே இனிமேல் வந்து ஒன்றா இணைச்சு நாங்கள் இது பண்ணிடுவோம், இன்னைக்கு முதல் கால நேர விரைவு குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பாருங்க? ஏற்கனவே காலங்காலமாக இருக்கக்கூடிய விஷயம், இந்த புளியரை சோதனை சாவடி அந்த இடத்துல வந்து ஊழல் என்பது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு ஏதோ புதுசா வந்து இவங்களுக்கு ஒரு வீடியோ வந்தது, இந்த புதுசா இந்த வீடியோ வந்ததுனால அப்படின்றது கிடையாது. கடந்த ஆட்சியின் போதே நம்ம இந்த கூலங்கள் எல்லாம் பார்த்தோம். இந்த கனிம வள கடத்தல், அப்புறம் இந்த மாட்டை கடத்திட்டு போறது, இது எல்லாமே அந்த வழியாக நடந்து கொண்டிருப்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அங்க வந்து பணத்தை வாங்கிட்டு இது எல்லாத்தையும் அங்க இருக்கக்கூடியவர்கள் விட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது இருக்கக்கூடிய காலங்காலமான ஒரு புகார். இதுல நல்ல ஒரு விஷயத்தை நம்ம இன்னும் ஒத்து பார்க்கணும்னா, ஏதோ வந்து கனிம வள கடத்தல், இல்ல மாடு கடத்துறது, மாட்டை அறுப்புக்காக எடுத்து சொல்லி கடத்துறது, அது மட்டுமாக நடந்து கொண்டிருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது.
இந்த பகுதி வழியாக பயங்கரவாதிகளும் இந்த மூமெண்ட்டும் இந்த பகுதியில அதிகம் அப்படிங்கிறதை நம்ம நிறைய புரிஞ்சுக்கணும். ஏன் இது வந்து ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறதுக்கு இதை நான் சொல்ல வரேன். இன்னைக்கு இப்படி இதெல்லாம் எதுவும் இப்ப லஞ்ச ஊழல் இன்னைக்கு நடந்துருச்சு, இப்ப இவங்க வந்ததுலன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க லஞ்சத்தையும் ஊழல் எல்லாத்தையும் ஒழிக்க போறோம், அதுக்காக நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. அதனுடைய அடிப்படையில தான் இந்த மூடப்பட்டது அப்படின்னு கூட நீங்க வந்து நாளைக்கு வீடியோ எல்லாம் போடலாம். ஏன்னா இந்த ஆட்சி வந்து ரீல்ஸ் ஆட்சியாக இருக்கிறது. நம்ம அது திராவிட மாடல் மாதிரி இது ரீல்ஸ் மாடல் அப்படின்னு போடலாம். ஆனால் இது ஆபத்தானது அப்படிங்கிறது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இப்ப இந்த புளியறையில இன்னைக்கு வந்து லஞ்ச ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லி இப்ப இந்த அதை வந்து மூடிடுறாங்க. இப்ப லஞ்சம் எதுக்காக அங்க லஞ்சம்? ஒரு சுங்கச்சாவடியில எதுக்கு லஞ்சம் வாங்குறாங்க? லஞ்சம் தேவையில்லை. நீங்க இன்னைக்கு வாகனத்தை நேர்மையா நீங்க செக் பண்ணி நீங்க போகிறோங்க அப்படின்னு சொன்னா இப்ப எல்லாம் நிறைய டோல் இருக்கு. இப்ப பல டோல் இருக்கு, பல பார்டர்களை தொட்டு வரக்கூடிய சோதனை சாவடிகள் இருக்கு, மற்ற அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்ப அங்க எல்லாம் மூடாம இங்க மட்டும் ஏன் மூடி இருக்காங்க? இங்க மட்டும் ஏன் லஞ்சம் அதிகமா இருக்கு? லஞ்சம் எங்க அதிகமாக இருக்கு அப்படின்னா அங்க ஏதோ ஒரு இல்லீகல் விஷயம் நடக்குதுன்னு தானே அர்த்தம். அப்ப நீங்க அந்த இல்லீகல் விஷயம் என்ன அப்படிங்கிறத கண்டறியதுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கணும், இன்னொரு ஆளை கூட தான் நீங்க போட்டிருக்கணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய மொத்த ஆபீசர்ஸையும் மாத்துங்க, மாத்திட்டு வேற ஆட்களை புது ஆட்களை போடுங்க, நேர்மையான அதிகாரிகளை போடுங்க. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க உண்மையிலேயே இவங்க லஞ்சம் ஒழிப்பதற்கான ஒரு சரியான வேலைங்களா. இப்ப எந்த கண்காணிப்பும் இல்லாம அவங்க போயிடுவாங்க, ஈஸியா போயிடுவாங்களே. சரி, இப்ப ரெண்டையும் மூடி ஒன்னா ஆக்கிடுங்க அப்படின்வாங்க. அங்க ஒரு கமிஷன் இங்க ஒரு கமிஷன் இருந்து போக 2 கமிஷன் சேர்த்து ஒரே இடத்துல கமிஷன் ஆயிடாதா? ஆமா, தனித்தனியா வாங்குறதுக்குள்ள ஒன்றா ஆகிட்டு போறாங்க. அதானே இன்னைக்கு இங்க நடக்க போகிறது. அப்ப இன்னும் நல்லா பார்க்கணும், இந்த ரூட் வழியா இப்ப நீங்க சொன்ன அந்த எஸ்பெண்டு இந்த புளியறை இதுனா இப்போ ஏற்கனவே வந்து பத்தனம்திட்டா கேரளாத்தினுடைய அந்த பகுதி. அப்ப இந்த பத்தனம்திட்டா இந்த பகுதிகள் எல்லாம் தான் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான PFI வந்து கேம்ப் எல்லாம் நடத்தியிருந்தது. அந்த மலைப்பகுதிகள்ல அந்த காடுகள்ல தான் நடத்தினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கறோம். அந்த காடுகளுக்கு புளியங்குடியில் இருக்கக்கூடிய பல மலைகளினுடைய ரூட் இருக்கு. அந்த மலைகள் மேல ஏறி அந்த பக்கம் போனோம்னா கேரளா. அப்ப அந்த மலை வழியாக செல்வதற்கான பல வழிகள் இருக்கு. அந்த வழிகள்ல போய் அங்க போய் பத்தனம்திட்டா வழி அங்க போய் சேரும். அப்படியும் அதற்கான வழிகள் இருக்கு. அந்த வழியாகவும் இந்த பயங்கரவாத அமைப்புகள் எல்லாம் அந்த பகுதிகளில் செயல்பட்டு கொண்டிருக்குன்னு என்பதையெல்லாம் பார்க்குறோம். அப்ப நீங்க இந்த டோலை வந்து நீங்க வந்து ப்ராப்பரா இது பண்ணாம மூடியாச்சு அப்படின்னு சொன்னா அப்ப இதெல்லாம் இன்னைக்கு வந்து வழிவகுக்காதா? ஏற்கனவே ட்ரை ஜங்ஷன் எல்லாம் அமைக்கக்கூடியது இந்த இடங்கள்லாம் தான் மையப்படுத்தி ட்ரை ஜங்ஷன் அமைக்கிறதுக்கான முயற்சிகளை எல்லாம் ஏற்கனவே ISIS போன்ற பயங்கரவாத அமைப்புகள் செய்து கொண்டிருந்தன. அடர்த்தியான காட்டு பகுதிகள் என்ன நடந்தாலும் யாருக்கும் தெரியாதுங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நீங்க வந்து இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு டோல்ல வந்து முக்கியமான ஒரு சோதனை சாவடியை நீங்க மூடிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்ப ஈஸியா அவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னா இதை வரவேற்கத்தக்கதா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இது வரவேற்கத்தக்கதல்ல, பாராட்டத்தக்கதும் கிடையாது. இது முக்கியமாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக இந்த சோதனை சாவடியில இருக்கக்கூடிய கண்காணிப்பை நீங்கள் வந்து அதிகப்படுத்த வேண்டும். எதனால இவ்வளவு பணம் அங்க போகுது? எதுக்காக வந்து நீங்க வந்து அங்க வந்து இவ்வளவு லஞ்சம் அங்கே மட்டும் ஏன் இருக்கு அப்படிங்கிறத தான் நீங்க பார்த்து உடனடியாக யாரெல்லாம் அதுல ஈடுபட்டு கொண்டிருக்காங்களோ அவர்களை எல்லாம் மாத்திட்டு புது அதிகாரிகளை அங்க நியமிக்க வேண்டும். இப்ப ஒரு அயோக்கியத்தனம் நடக்குது அப்படின்னு சொன்னா அது வேண்டாம் அப்படின்னு சொன்னா இப்ப ஃப்ரீ ஹேண்டடா போற மாதிரி இதுல இருக்கு. எந்த விதமான கண்காணிப்பும் இல்லாத மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப அந்த பகுதிகளில் முழுவதுமாக CCTV அமைத்து அவைகளை எல்லாம் இன்னும் கொஞ்சம் அமைத்து வைத்து இதை தடுக்கிறதுக்கு என்ன மாற்று வழி அப்படின்னு யோசிச்சு உடனடியாக அந்த சோதனை சாவடி என்பது திறக்கப்பட வேண்டும் அப்படி என்பதே நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டம் கொண்டு வரப்படுது என்றால் அது அனைத்து தரப்பு மக்களுக்கும் பொதுவான ஒரு சட்டம், அனைத்து குடிமகனுக்கும் கொண்டாட சட்டம், அனைத்து மதத்திற்காக இல்லாமல் குடிமகனுக்கு கொண்டாட சட்டம். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து இங்க குடிமகனுக்கும் மதத்துக்கும் உள்ள பிரச்சனைகள் தான் இங்க அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம், சாதாரண விஷயம். ஏன்னா ஒரு குடிமகன் சொன்னால் இங்க பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக மக்கள் எப்படி இருக்குன்னா அது இந்துக்களுக்கு மட்டுமே குடிமகனாக நினைக்கிறார்கள், மற்ற எல்லாரும் வந்து எங்களுக்கு மத ரீதியாக அவர்கள் பிரித்துக் கொள்கிறார்கள் அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்படித்தான் வந்து ஒரு திருமணத்தை வந்து தடுத்திருக்காங்க. 15 வயது சிறுமி புலந்த சாகரில்
ஒரு 16 வயசு சிறுமியை வந்து சைல்ட் லைன் ஹெல்ப்லைன் அதிகாரிகள் போலீஸ்காரங்க தடுத்திருக்காங்க. அவர்கள் மேல் தாக்குதல் நடத்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, அது நாங்கள் இஸ்லாமிய சரியத் சட்டப்படி நாங்கள் திருமணம் நடத்துகிறோம், நீங்கள் எப்படி தடுக்கலாம் அப்படின்போது இவர்கள் சொல்லியிருக்காங்க, நாங்கள் இந்திய சட்டத்தின்படி போக்சோ ஆக்ட் பிரகாரம் சைல்டு மேரேஜ் தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர்கள் நடவடிக்கை எதிர்த்து இவர்கள் நீதிமன்றத்தை நாடியிருக்கார்கள். அலகாபாத் நீதிமன்றத்தை நாடியிருக்கார்கள். நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. தனிநபர் சட்டங்களுக்கு கடந்து சட்டப்பூர்வமான திருமண வயது என்பது நாட்டின் அனைத்து குடிமக்களுக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முஸ்லீம்கள் தனிநபர் சட்டத்தின்படி ஒரு பெண் பருவமடைந்தால் திருமணம் தகுதியினர் என்பது முஸ்லீம் சரி இருந்தாலும் இங்கு உள்ள குழந்தை திருமண சட்டத்தின்படி PCMA கீழ் வராது அப்படின்றது மனுதாரர்கள் சொல்லியிருக்காரு. மேலும் தீர்ப்பின்படி என்ன போக்சோ ஆக்டின் படி அவங்க எடுத்த நடவடிக்கை சரியான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அதாவது இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, பெண்களுக்கான திருமண வயது என்பது அனைத்து மதத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பெண்களுக்கு, அதாவது குறிப்பாக சொல்லப்போனா துலுக்க பெண்களுக்கு இன்னைக்கு ஒரு இதை கொடுத்திருக்காரு, ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு காலம் வரைக்கும் இந்த பெண்களுக்கான கல்யாண முறைகள், அதற்கான விஷயங்கள் எல்லாமே நாங்கள் இது வரைக்கும் ஷரியத் சட்டம் பிரகாரம் தான் நாங்கள் செய்வோம் அப்படிங்கக்கூடியதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே. இந்த பிரச்சனை எப்போ இதுக்கெல்லாம் முழுவதுமாக ஒரு தீர்வு வரும் அப்படின்னு சொன்னா, இந்த பொது சிவில் சட்டம் என்பது ஒன்று நாடு முழுவதும் அமல்படுத்தாத வரை இந்த பிரச்சனை என்பது தொடரும். ஒரு சட்டத்துக்காகவும் இந்த மாதிரி கோர்ட்டு தான் ஒரு ரூல் கொண்டு ரூல் ஆக்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இங்க வரும். யோசிச்சு பாருங்க, எதற்காக அந்த பெண்களுக்கு இந்த பருவ வயது, இந்த மாதிரி திருமண வயது அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது காரணமே என்னன்னா, அவர்களுடைய உடல்நிலை எந்த வயதுல அவர்களால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும், எந்த வயதுல குழந்தை பெற்றால் ஆரோக்கியமாக இருக்கும், இதையெல்லாம் அனுசரித்து தான் இந்த சட்டம் என்பது, திருமண சட்டம் என்பது ஒரு நிர்ணயித்திருக்காங்க, வரையறுக்கப்பட்டு நிர்ணயித்திருக்காங்க. ஆனா நாங்கள் அது பிரகாரம் செயல்பட மாட்டோம். எங்கள் மதத்துல என்ன சொல்லுதோ அதை தான் நாங்க கேட்போம். இதுதான் இவங்களோட பிரச்சனை. நீங்க எங்க போனாலும் இவங்களோட பிரச்சனை என்ன, அந்த துலுக்கனா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனா இருந்தாலும் உள்ள பிரச்சனை என்னன்னா, என்னதான் ஒரு சட்டம் இருக்கா, அந்த சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம், அந்த சட்டத்துக்குள்ளார நாங்க வரவே மாட்டோம், எங்களுக்கு என்னமோ அதை தான் நாங்க தனியா செய்வோம். இதுதான் இவங்க பிரச்சனை. இதற்கு இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அதை ஆதரித்து ஆமோதித்து போவதுதான் இதுல மிகப்பெரிய ஒரு வியப்புக்குரிய விஷயமே. இப்ப ஏற்கனவே பாருங்க, ஷாபானு வழக்கு நம்ம எடுத்துப்போம். இந்த ஷாபானு வழக்குல அந்த பெண்ணுக்கு நீதியை நிலைநாட்டியது நீதிமன்றம். ஜீவனாம்சம் என்பது கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னது. ஆனால் அன்னைக்கு இருந்த ராஜீவ்காந்தி அரசு துலுக்க ஓட்டுகளுக்காக என்ன பண்ணாங்க, அந்த கோர்ட்டோட ரூலிங்கே இவங்க மாத்தினாங்க, அதைவே ரத்து பண்ணாங்க. பண்ணி அதுக்காக பாராளுமன்றத்துல வச்சு அதுக்காக அவங்க அதுக்கான இதை கொடுத்தார்கள் என்றதை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய கொடுமை இன்னைக்கு. இது மோடி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த முத்தலாக்குல இருந்து இந்த பெண்களுக்கு விடுதலையே கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இந்த பெண்களுக்கு எவ்வளவு ஒரு அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள், அதை பத்தி இங்க யாரும் பேச மாட்டேங்க. ஒரு பயங்கர காமெடியான ஒரு ஊர் நம்ம ஊரு தான். பெண்களுக்கு சம உரிமை அப்படின்னுவாங்க, பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும், ஐயோ பெண்களுக்கு உரிமையே இல்லை நாங்க பேசுறோம் அப்படின்னுவாங்க. ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயத்தோட சில கோவில்கள் இயங்கி கொண்டிருக்கும், அங்க பெண்களை உள்ள விடலையே, அங்க சம உரிமை போச்சு, அங்க பெண்களை கேட்டுக்க மாட்டாங்க, எங்களுக்கு சம உரிமை வேணும் நாங்க போகணும், அவங்களே அந்த சடங்கு சம்பிரதாயத்தை ஏற்றுக்கொண்டு சென்று கொண்டிருப்பாங்க. ஆனா அங்க போய் சம உரிமை நான் பேசுறேன், அங்க பெண்களுக்கு நீதி இல்லை அப்படின்வான். ஏன்னா இங்க ஒரு போன்ல மூணு தடவை தலாக் சொன்னா டைவர்ஸ் ஆகி அந்த பொண்ணு அனாதையா ரோட்ல நிக்குது, அதுக்கு வழியே இல்லாம இருக்கு, அங்க போய் நீ உன் பெண் உரிமையை பேச வேண்டியதானே அப்படின்னு கேட்டா இங்க அவனும் பேச மாட்டான். சரி, இந்த பெண்களுக்கு இந்த கொடுமையான ஒண்ணு, இந்த பர்தா முழுவதுமாக துணியை போட்டு மறைச்சுதான் நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி அவர்களால் இருக்க முடியாத மாதிரியான ஒரு விஷயத்த இவங்க கொண்டு வராங்களே, அது ஈவேராவே அதை எதிர்த்திருக்காரு. இது பெண்களுடைய உரிமைக்கு எதிரானது இருக்கு. ஆனா இவங்க ஈவேராவை ஆதரிப்பாங்க திடீர்னு. ஆனா இப்ப ஈவேரா அதை சொல்லியிருக்காரு, இப்ப அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னா பேச மாட்டாங்க. இப்ப அங்க பெண் உரிமைன்னு இப்ப யாரும் பேச மாட்டாங்க. இதுதான் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இஸ்லாமிய அடிப்படைவாதம் என்ன சொல்கிறதோ அதை இங்க இந்த நாட்டுல அமல்படுத்தணும்.
இதுல என்ன ஒரு பெரிய காமெடி அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய நாடுகள், அதாவது நாங்க இஸ்லாமிய நாடுகள் அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே அறிவித்து கொண்ட நாடுகள் கூட இந்த மாதிரி சட்டங்களை பின்பற்றதில்லை. இன்னைக்கு பல நாடுகள் பாக்குறோம், என்ன சொல்றாங்க, இன்னைக்கு வந்து பர்தாக்கு தடை விதிச்சிட்டு இருக்காங்க, காலத்திற்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டிருக்காங்க. பாலிகமியை அவங்க வந்து தடை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இங்க அது பிராக்டிஸ்ல இருக்கும். ஷரியா சட்டத்தை அவங்களே தடை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆனா இங்க பிராக்டிஸ்ல வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை அதுல நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய அடிப்படைவாதத்தால மறுக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கான நீதி என்பது இன்னைக்கு அம்பேத்கர் சட்டம் என்பது கொடுத்திருக்கிறது. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். சரி, இன்னைக்கு அம்பேத்கர் சட்டம் பிரகாரம் இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது, இந்த நீதிமன்றம் இதை நிலைநாட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு யாராவது ஒரு ஆள் இன்னைக்கு அதை போற்ற போறாங்களா, இல்ல அதை வரவேற்க போறாங்களா, இல்லை யாராச்சும் அறிக்கை விட போறாங்களா? பார்த்து என்ன மாட்டேன். ஆனா இல்லை, அம்பேத்கர் சட்டம், அம்பேத்கர் தான் நான் எல்லாரையும் ஃபாலோ பண்ணுவேன், அம்பேத்கரை இவங்க அதோ சொல்லிட்டு எந்தாவது பிரச்சனை இல்லை. இப்போ அம்பேத்கர் சொன்னபடி நீ நடக்க வேண்டியதானே, இது அம்பேத்கர் சட்டம் சொல்லுது. அவன் அம்பேத்கர் சட்டம் பிரகாரம் நடக்கலையே, அவனை போய் நீ கேட்க மாட்டான். அப்ப இங்க இது ஒரு வினோதமான ஒரு அரசியலை வந்து இவர்கள் வந்து இங்க, அதாவது என்ன, அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடிப்படைவாதிகளுக்கு ஆதரவான ஒரு போக்கை தான் இந்த அரசியல்வாதிகள் என்பது இங்க இருக்கிறவங்க கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப பாருங்க, பெண்களை வந்து ஒரு செக்ஸ் ஸ்லேவா, இதெல்லாம் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணல, என்ன ஒரு செக்ஸ் ஸ்லேவா அவங்கள மாத்துறது, அவங்க என்ன குழந்தை பெற்றுக்கிற மிஷினா, அதுக்காக மட்டும்தான் அப்படிங்கிறத போல அவங்களுக்குன்னு ஒரு அபிலாஷை, படிக்கணும், அந்த பெண்களும் முன்னுக்கு வரணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் இருக்காது அவங்களுக்கு. அப்ப நீங்கெல்லாம் சொல்ற மாதிரி என் தட்டுல என்ன இருக்கணும் அப்படிங்கக்கூடிய உரிமைகள் அப்படின்னு பேசும்பொழுது இந்த பெண்களுக்கு ஏன் அந்த உரிமையை நீங்க வழங்க முன் அவங்களே முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது. ஏன் கடலே அது மாதிரியான இது வழங்கலையே, இது சரியா சட்டத்துல தப்பா இருக்கேடா, ஏன் எவனும் போராட்டம் நடத்த மாட்டீங்க? அங்க போய் பேசலாம்ல, இங்க பெண் உரிமை, இந்து மதத்துல பெண்களுக்கு உரிமை கொடுக்கப்படவில்லை, இப்ப நீ அங்க போய் பேசு. அதை விட இப்ப நீங்க ஒரு வீடியோ சமீபத்துல இப்ப நான் பார்த்தேன். அதாவது அந்த வீடியோ என்ன, அதுல வந்து அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, சதி அப்படிங்கிறது வந்து மதத்தின் அடிப்படையில தான் நீங்க வந்து இருந்தது, இந்து பெண்கள் மேல அது திணிக்கப்பட்டது சதி அப்படிங்கிறது அப்படிங்கிறத பேசுறாங்க. எதனால அப்படிங்கிறதுக்கான காரணங்கள்லாம் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களாம். பெருசா சதி அப்படிங்கறது வந்தது அதிக அளவுல, அந்த பிராக்டிஸ் அப்படிங்கறது வந்ததே உங்களால தானே. படையெடுப்புல உங்களை பார்த்து பயந்து போய், முகலாய படையெடுப்புல முகலாயர்கள் இங்க பெண்களுக்கு கற்புக்கு பாதிப்பு ஏற்படுங்கிறத பார்த்துதான் நாங்க அந்த திட்டமே நடந்தது. அதுக்கு எத்தனையோ எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமே. அதெல்லாம் கிடையாதான், அதெல்லாம் அவருக்கு மேல நம்ம சொல்றோமா அப்படின்னு சொல்லி இப்ப லேட்டஸ்டா ஒரு வீடியோ எல்லாம் கண்டுபிடிச்சு போட்டுருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், அதை விடுங்க, அது அப்படி இருந்ததுன்னா கூட இருந்துட்டு போட்டோம். ஆனா நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இப்ப நாங்க மாத்திக்கிட்டோம்ல, அதை இந்த பிராக்டிஸ் இருந்தது, இந்த பிராக்டிஸ்னால பெண்கள் அப்படி ஒரு பிராக்டிஸ் நாடு முழுக்க இருக்கவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு இடத்துல மட்டும்தான் அது நடந்திருக்கு. அப்படி நடந்திருந்தாலும் கூட அதுவும் கூட எதனாலன்னா இந்த மாதிரியான படையெடுப்புல அவங்களை காப்பாற்ற முடியும், பெண்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டி நடந்ததுதான் பல இடங்கள்ல நடந்திருக்கு. அதுக்கான வரலாற்று சான்றுகள்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம பாக்குறோம். சரி, அப்படி அது அத்தனையும் இருந்தாலும் கூட அது இப்ப மாற்றப்பட்டு விட்டது. ஆனா இன்னி வரைக்கும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் பலர் உங்க மதத்துல இருக்கு, நீ அதெல்லாம் என்னைக்கு மாத்தப்படுற? பாலிகமி பெண்களுக்கு எதிரானது இல்லையா? இந்த என்னது இப்ப இந்த மாதிரி முத்தலாக் அந்த அப்படிங்கிறது, தலாக்குன்னு சொல்லி நீ இது பண்றிய, டைவர்ஸ் பண்றிய, அது வந்து பெண்களுக்கு எதிரானது இல்லையா? அப்புறம் இந்த பர்தா, அது பெண்களுக்கு எதிரானது இல்லையா? அப்ப இந்த மாதிரி இந்த மாதிரியான அடிமைத்தனத்தை நீங்கள் வந்து இன்னும் கூட புகுத்தி கொண்டிருக்கீங்களா? அதெல்லாம் நீங்க இன்னைக்கு மாத்த போறீங்க. இப்ப ஏன் மத்த மதத்துல இருக்கிறத பத்தி நீங்க உட்காந்து பேசணும்? என்ன இன்னைக்கு அப்படின்னு சொன்னா, இது வந்து இன்னைக்கு இந்த மாதிரியான அடிப்படைவாத கருத்துக்களுக்குத்தான் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் ஆதரவு தெரிவிப்பதால் தான் இந்த மாதிரியான போக்குங்கிறது நம்ம நாட்டுல இருக்கு. அதை நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இஸ்லாமிய நாடுகள் என்று அறிவித்து கொண்ட அந்த நாடுகள்ல கூட இந்த திட்டங்கள் இதெல்லாம் இல்லாம இன்னைக்கு செக்யூலர் கண்ட்ரி என்று அழைக்கக்கூடிய இந்தியாவில தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணப்படுகிறது. இதற்கு இங்க இருக்கக்கூடிய இந்து அரசியல்வாதிகள் ஆதரவு கொடுப்பதுதான் ரொம்ப கொடுமை.
அதுதான் இன்னைக்கு இங்க இந்த அரசியலுக்காக இவர்களும் வந்து இதையெல்லாம் வளர்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றை பார்க்கிறோம். இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக இருக்க போவது என்பது இந்த பொது சிவில் சட்டம் தான். இந்த பொது சிவில் சட்டம் உண்மையிலேயே வந்து அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை வழங்கும் என்பதையும் கூட நம்ம இதில் சொல்லலாம். ஆனால் பல விஷயங்கள் வந்து அங்கே வந்து பெண்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறது அந்த ஷரியத் சட்டத்தில் பல சட்டங்கள் என்பது. அப்படி பார்க்கும்போது இந்த பொது சிவில் சட்டம் என்பது அவர்களுக்கு தான் ஒரு வரப்பிரசாதமாக மாறும். அதனால இன்னைக்கு நீதிமன்றம் இந்த ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. இந்த தீர்ப்பு என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு, பாராட்டப்பட வேண்டிய தீர்ப்பாக நான் பார்க்கிறேன். நன்றி மேடம். நன்றி. இத்துடன் செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.